அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் விடுதலையை கொண்டு வருகிறேன். தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படின்னா எல்லாரும் வராங்க. இவர் யார் அப்படின்னா ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப தேவனை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நம்ம சில காரியங்களை விரும்பி கேட்கிறோம். அப்படி விரும்பி கேட்கும் பொழுது இது தேவ சித்தம் தானா, தேவன் இதை எனக்கு தருவாரா, தேவன் இதை எனக்கு தருவார் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பாருங்க, நிறைய கேள்விக்குறிகளோட நம்ம கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட கேள்விக்குறிகள் நமக்கு இருக்கணுமா அப்படின்னா இருக்க தேவையில்லை. அதுதான் நற்செய்தி. ஏன் அப்படின்னா பைபிள்ல ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 10:24, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படுமா? அப்ப நீங்களும் நானும் யார் என்கிற அறிவை நாம் புரிந்து கொண்டு அந்த அறிவில் விருத்தி அடைந்து வாழும் பொழுது நாம் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். என்ன அறிவு அப்படின்னா, நாம் நீதிமான்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்கள். நீதிமான்கள்னா தேவனோடு சரிசமமாய் நின்று பேச தகுதியுள்ளவர்கள். அப்ப இந்த நீதிமான்கள் விரும்புகிற காரியத்தை அவர் கொடுப்பார், அவனுக்கு கொடுக்கப்படும்னே போட்டிருக்கு. அவன் அப்ப நாம் நீதிமான் என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நன்மையா இருக்கும். ஏன்னா நீதிமானுடைய ஆசை நன்மை என்று இருக்கு. அப்ப நாம் நல்லவைகளைத்தான் விரும்புகிறோம். பிரதர், எனக்கு ஒரு வண்டி இருந்தா, ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் பிரதர், ஒரு சொந்தமா ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் பிரதர், என் பிள்ளை இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த நீட் எக்ஸாம்ல என் பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கணும், இந்த நீட் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்கணும் விரும்புகிறோம். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். உங்க மன விருப்பம் என்ன, அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன்னு சொன்னா நீங்க நீதிமான்கள். பிரதர், இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்கு, பண தேவைகளை தேவன் சந்தித்தா நல்லா இருக்கும், விரும்புகிறோம் அல்ல? அப்போ தேவன் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அது ப்ரமோஷனா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், இல்லை குழந்தையா இருக்கலாம், இல்லை சுகமா இருக்கலாம், இல்லை இந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க நீதிமான் என்கிற அறிவில் வாழும் பொழுது நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கும். பரலோகம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும், அப்பா என்னப்பா விரும்புகிறான், உடனே தேவதூதர்கள் உடனே கிரியை செய்வார்கள். ஏறுகிறவரும் இறங்குறவருமா இருக்கிறார்களே தேவதூதர்கள், நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்க கிரியை செய்வார்கள். தேவன் தூதர்களுக்கு கட்டளைத்திருக்கிறார். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவது உறுதி, அது நிச்சயம். அவர் சத்தியம் உள்ளவர், நிச்சயம் அதை செய்வார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடியால் நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராயிருப்பார், நிச்சயம் கொடுப்பார். நீங்கள் அவரை நம்பினபடியால் அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.